மறுநாள் காலை பரத் சுபாவிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான். சுபா குட்டி, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு தடவை என்றவனிடம், ஆஹ மாட்டேன் போடா, என்னங்க இங்க பாருங்க இவனை என்று ஸ்ரீதரனிடம் முறையிட்டு கொண்டிருந்தாள் சுபா. அவரோ, உன் கண்ணுக்குட்டி தானே கேட்குது, சும்மா ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாரேன் என்றார் கிண்டலாக. பிரணவும் ரமாவும் அனைத்தையும் பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அண்ணம்மாவும், அட என்னம்மா நீங்க, சும்மா ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்களேன் என்றாள். அவளாலும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக ஒரே ஒரு தடவைம்மா, நான் சாகிறதுக்குள்ள இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்க்கணும்னு ஒரு ஆசை, ப்ளீஸ்மா என்று தன்னை மறந்து கூறிவிட்டான் பரத். பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு அறை பலமாக விழுந்தது. இந்த மாதிரி ஏதாவது பேசுன அவ்வளவுதான் என்று கோபமாக கூறிவிட்டு எழுந்து சென்று சோஃபாவில் சோகமாக அமர்ந்து கொண்டாள் சுபா. அனைவரின் சிரிப்பும் மறைந்து அங்கு ஒரு அமைதி நிலவ ஆரம்பித்து விட்டது. என்ன சுபா, இப்படி டக்குன்னு கை நீட்டி அவனை அடிக்கிற என்றார் ஸ்ரீதரன் கோபமாக. அப்புறம் அவனை கொஞ்சுவாங்களா, என்னை விட்டுட்டு சாக சொல்லுங்க பாப்போம், அவனுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவேன். அவளுடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தன. ஸ்ரீதரன் சிரித்து கொண்டே, அவன் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டான், நீ பார்க்கறதுக்கு புசு புசுன்னு அழகா இருக்க, அதனால் இந்த சிவப்பு குர்தாவும் வெள்ளை ஜெகின்ஸும் உனக்கு அழகா இருக்கும்னு வாங்கிட்டு வந்திருக்கான், அவனுக்காக ஒரு தடவை போட்டு தான் பாரேன் என்றார். சுபாவின் முகத்தில் கோபம் மறைந்து லேசான வெட்கம் தெரிந்தது. ஐயோ வெட்கமா இருக்குங்க என்றாள். பரத் மீண்டும் அருகில் வந்து ப்ளீஸ்மா என்றான். அவன் கன்னத்தில் சுபாவின் வலது கை நடுவிரலின் அச்சு மேலோட்டமாக தெரிந்தது. அவன் கன்னத்தை தடவிக்கொண்டே, சாரிடா, உன்னை நான் அடிச்சதே இல்லையேடா என்றாள். விடுங்கம்மா, எனக்கு இப்ப அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு என்றான் புன்னகையுடன். சரி, நான் போய் போட்டுக்கிட்டு வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், என்னோட சேர்ந்து ரமாவும் அதே மாதிரி குர்தா பேண்ட் போடணும் என்றாள் சுபா. உடனே ரமாவும் சமாளித்தபடி, ஒரு செட் ட்ரெஸ் தானே இருக்கு என்றாள். அதை கேட்ட பிரணவ், இதோ பிங்க் கலர்ல ரேயான் மாடல் குர்தாவும் வெள்ளை ஜெகின்ஸும் இருக்கே என்று சிரித்தபடி சோஃபாவிற்கு பின்னால் மறைவாக வைத்திருந்ததை எடுத்து கொடுத்தான். ஐயையோ என்னால முடியாது சாமி, ஆள விடுங்க என்றாள் ரமா. அவளால் சிரிக்கவும் முடியவில்லை, வெட்கப்படவும் முடியவில்லை. திரும்பி பரத்தை பார்த்தாள். அவனுடைய பார்வை ரமாவை பார்த்து கெஞ்சுவதைப் போல இருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் ரமாவும் சுபாவும் அருகில் இருந்த அறைக்குள் சென்றனர். பரத் சிரித்து கொண்டே சலிப்பாக சென்று ஸ்ரீதரனுக்கு அருகில் அமர்ந்தான். என்னமோடா, நீ அடி வாங்கிறத பார்க்கறப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு என்றார் ஸ்ரீதரன் கிண்டலாக. யூ ஆர் எ சாடிஸ்ட் டேட் என்றான் பரத். அப்போது ஸ்ரீதரன் பிரணவை பார்த்து, டாய் திருடா, நீயும் உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்க என்றார். ஐயோ அப்பா, பரத் சாராவது சுபாமா கிட்ட முதல் தடவை அடி வாங்குறாரு, நான் பல தடவை எங்க அம்மா கிட்ட வாங்கியிருக்கேன் என்றான். ஆமாமா, ரமா கொஞ்சம் வலுவா வேற அடிப்பா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் பரத். முதலில் அறையை விட்டு வெட்கத்துடன் தயங்கியபடியே சுபா வெளியில் வந்தாள். சிவப்பு ஜார்ஜெட் குர்தாவும் வெள்ளை ஜெங்கின்ஸும் அவளுடைய வெளிர் நிறத்துக்கு மிகவும் எடுப்பாக இருந்தது. ஸ்ரீதரன் தன்னை மறந்து சுபாவை ரசித்து கொண்டே, டே பரத், அப்பப்பா அவகிட்ட அடி வாங்குடா, ஒன்னும் தப்பில்ல என்றார். சுபாவை தொடர்ந்து ரமாவும் வெளியில் வந்தார். பிங்க் குர்தாவும் வெள்ளை ஜீன்ஸும் அவளுடைய வெளிரிய கோதுமை போன்ற தங்க நிறத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. பிரணவ் மகிழ்ச்சியாக, அம்மா நீங்க பார்க்கறதுக்கு பாலிவுட் ஆக்ட்ரஸ் வித்யா பாலன் மாதிரியே இருக்கீங்க என்றான். பரத் புன்னகையுடன் அனைவரையும் தன்னிடம் இருந்த டிஜிட்டல் கேமராவில் படம் பிடித்து கொண்டிருந்தான். அப்போது பரத்திற்கு காயத்ரியிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று எஸ் காயு என்றான் பரத். பரத், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா, மைத்ரேயி மேம் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க என்றாள். பரத் உடனே ஹாஸ்பிட்டலருக்கு கிளம்பி சென்றான். அவன் சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து ரமா பிரணவிடம், ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, உனக்கு உங்க அப்பா டேஸ்ட் அப்படியே இருக்கு என்றாள். இல்லம்மா, உங்க 2 பேருக்குமே பரத் சார் தான் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்தாரு என்றான் பிரணவ். சுந்தரம் ஹாஸ்பிட்டல் விஐபி வார்டுக்குள் நடந்து சென்றான் பரத். அங்கே ஒரு அறைக்கு வெளியில் காயத்ரி, விஜிதா, மோகன் மற்றும் தயாளன் நின்று கொண்டிருந்தார்கள். பரத் நேராக மோகனிடம் சென்று, அன்னைக்கு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றப்ப யார் யார் அவங்க கூட இருந்தாங்க என்றான். காயத்ரி மட்டும்தான் இருந்தா, நான் சரியா அந்த நேரத்தில் மைத்ரியை பார்க்க மானிட்டரிங் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் அண்டர் கிரவுண்ட் ஸ்டோர் ரூமுக்குள்ளார வரும்போது தான் நீ முத்தனனை தூக்கிக்கிட்டு வெளியில வந்துகிட்டு இருந்த என்றார். பரத் திரும்பி தயாளனை பார்த்தான். அவரும் தான் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அங்கு இல்லை என்பதைப் போல தலையை ஆட்டினார்.
சரி, நீங்க எல்லாரும் வெளியே இருங்க என்று கூறிவிட்டு, காயு, நீ மட்டும் என் கூட வா என்றபடி மைத்ரேயை அட்மிட் செய்த அறைக்குள் நுழைந்தான். அங்கு கட்டிலில் அரை மயக்கத்துடன் மிகவும் சோர்வாக படுத்திருந்தாள் மைத்ரேயி. பரத்தை பார்த்தவுடன் லேசாக புன்னகைக்க முயற்சி செய்தாள். பரத் காயத்ரியை பார்த்து, என்ன, அன்னைக்கு பதிவு பண்ணதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சா என்றான். அவனுக்கு எப்படி தெரியும் என்பதைப் போல ஆச்சரியமாக பார்த்து கொண்டே ஆமாம் என்று தலையாட்டினாள் காயத்ரி. அப்ப இவங்க நான் அன்னைக்கு சொன்ன விஷயங்களை பேசுறதுக்கோ எழுதி காட்டுறதுக்கோ முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு தொடர்ச்சியான வலிப்பு வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் மூளை சோர்வாகி மயங்கி இருப்பாங்க. இப்படி அடிக்கடி இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களோட மூளை நிரந்தரமாக பாதிக்கப்பட்டு இறந்துடுவாங்க என்றான். காயு, இவங்க ஒரு கிரேட் சைக்காலஜிஸ்ட். இப்படி செஞ்சால் ரிஸ்க் இருக்கும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் இந்த விபரீத முயற்சி என்றான். தெரியல பரத், ஆனால் மேம், அவங்க அம்மா இறந்ததுலேருந்தே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு தெளிவு இல்லை. எதையோ நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதான் ஏன்னு புரியலை. சில நிமிடங்கள் யோசித்த பரத், மைத்ரேயி மேம் கூட வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதாவது இந்த மானிட்டரிங் ரெக்கார்டிங் மாதிரி எல்லா விஷயத்திலையும் என்று கேட்ட பரத்தை பார்த்து, சுரேஷ்னு ஒரு டெக்னீஷியன் இருந்தார். ஆனால் நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன அடுத்த நாளே எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கிட்டு நார்வேக்கு போயிட்டாரு என்றாள். அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? இன்னும் இல்லை. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. காயத்ரி மைத்ரேயின் ஃபோனை எடுத்து சுரேஷின் எண்ணுக்கு டயல் செய்தாள். 2-3 முயற்சிகளுக்கு பின் மறுமுனையில் யாரோ ஃபோனை எடுத்து பேசினார்கள். அவர்களுடன் சில வினாடிகள் பேசிவிட்டு ஃபோனை வைத்தாள் காயத்ரி. பின்பு பரத்தை பார்த்து, அவரும் அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. இதே மாதிரி தொடர்ச்சியான வலிப்பு வந்திருக்கு அவருக்கு என்றாள். காயு, நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பஞ்சபூதங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நடுநிலைவு மறைப்புங்கிற கொஞ்ச நேரம் அந்த கட்டுப்பாடுகள் தளரும். அந்த நேரத்தில் செய்கிற விஷயங்களை வச்சு நாம் இயற்கையை ஜெயிச்சிட்டதா நினைக்கக்கூடாது. இயற்கை ஒரு எறும்புக்கு கொடுக்குற அதே மரியாதையை தான் மனுஷனுக்கும் கொடுக்கும். இந்த ரெக்கார்டிங் டிவைஸ், நம்ம உடம்பு, மூளை, உடல் நரம்புகள், இந்த ஹார்ட் டிஸ்க், ஏன் பேனா பென்சில் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களோட ஏதோ ஒரு கலவையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் அதுங்களால் நம்ம எப்போ வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் கட்டுப்படுத்த முடியும். மைத்ரேயி மேம் செஞ்ச எல்லாமே வீண் முயற்சி. கண்டிப்பாக அவங்களால இதில் ஜெயிக்க முடியாது. இவங்க செஞ்ச எல்லா முயற்சிகளையும் நான் என்னோட 4 வயசுலேருந்து செஞ்சு பார்த்துட்டேன். இதே மாதிரி ஒரு நாள் சந்திர கிரகணம் அப்போ முத்தண்ணன் முகுந்தனோட எலும்பை எடுக்க வந்தார். அப்போ அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசினேன். ஆனால் அதுக்கப்புறம் அவராலையும் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்ல முடியல. அந்த மண்டையோடும் அப்போ நான் பத்திரப்படுத்தி வச்சது தான் என்றான். சில நிமிடங்கள் கண்களை மூடி யோசித்தான் பரத். தன்னை சிறுவயதில் குழப்பத்திலிருந்து காப்பாற்றியவர் மற்றும் பலமுறை தனக்கு உதவிய சுந்தரம் சாருக்கு உதவ வேண்டியது தனது தார்மீக கடமை என்று நினைத்து கொண்டான். பரத் எழுந்து அறையை விட்டு வெளியில் வந்தான். மோகனை பார்த்து, என்னை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தின அறைக்கு என்னை கூட்டிக்கிட்டு போறீங்களா என்றான். மோகன் ஒன்றும் சொல்லாமல் முன்னே நடந்தார். அவரை பின்தொடர்ந்து பரத்தும் சென்றான். சில நிமிடங்களில் மோகனும் பரத்தும் போர்ட் ரூமிற்குள் நுழைந்தார்கள். பரத் மோகனை பார்த்து, இந்த லைவ் வீடியோ சேனல் ஏதாவது இருந்தா ஆன் பண்ணி விடுங்களே என்றான். அவரும் அவருக்கு தெரிந்த சில விசைகளை திருகினார். அப்போது அங்கிருந்த ஒரு பெரிய திரை ஒளிர்ந்தது. அதில் லேபில் வேலை செய்பவர்களைப் போன்ற சிலர் வெள்ளை ஆடைகளுடன் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த திரையில் ஒருவன் பரத்தை உற்று பார்ப்பது தெளிவாக தெரிந்தது. உடனே பரத் மோகனை பார்த்து, நீங்க கொஞ்சம் வெளியே போங்க என்றான். மோகன் வெளியேறிய அதே நேரத்தில் திரையில் தெரிந்த ஒருவன், திஸ் இஸ் செக்யூர்ட் லைன், டிஸ்கனெக்ட் யுவர் செல்ஃப் என்று அதிகார துணியில் கூறினான். உடனே பரத் பேச ஆரம்பித்தான். என்னோட பேரு பரத். நான் மைத்ரேயி மேம் கூட உங்கள் ப்ராஜெக்டுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பாஸ் கிட்ட சொல்லுங்க, மைத்ரேயி மேடமோட உடம்பு சரியாகிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அப்போ நானே இந்த சேனலில் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுங்க என்றான். திரையின் மறுபக்கத்தில் இருந்தவன், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்றான். அதை கேட்ட பரத் சிரித்து கொண்டே, யூஸ் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். அடுத்த 2 நாட்கள் ஃபேக்டரியில் மேற்பார்வை வேலை செய்து கொண்டிருந்தான் பரத். பிரணவ் எப்போது முத்தண்ணனை பார்த்தாலும் அவனுடைய முகத்தில் ஒரு வன்மம் தெரிந்தது. கேன்டீனில் அமர்ந்து தொழிலாளர்களுடன் பேசி கொண்டிருந்தான் பரத். அவனுக்கு அருகில் பிரணவ் நின்று கொண்டிருந்தான். அப்போது பரத்திற்கு ஒரு கிளாஸில் டீ கொண்டு வந்து கொடுத்தாள் மலர். அவளை பார்த்ததும், நீ என்னம்மா பண்ற இங்க என்றான் சிரித்து கொண்டே.
ஹாஃப் இயர்லி லீவ் சார், அதான் அப்பாவுக்கு துணையா வந்திருக்கேன். சரிம்மா, இது பிரணவ் என்று அருகில் இருந்த பிரணவை காண்பித்தான். மலரும் அவனை பார்த்து சிரித்து கொண்டே, தெரியும் சார், இவரும் எங்க ஏரியா தான் என்றாள். பிரணவும் அவளை பார்த்து பதிலுக்கு சிரித்தான். மலர், கேன்டீன்ல ரொம்ப நேரம் இருக்காத, அப்பா இல்லாத நேரத்தில் ஆபீஸ்ல போய் ரமா ஆண்டி கூட இரு என்றான் பரத். பிரணவிற்கு பரத்தின் அக்கறை புரிந்தது. பரத்தும் பிரணவும் சிறிது நேரத்தில் கேன்டீனை விட்டு வெளியில் வந்தனர். அப்போது பரத், பிரணவ், நிறைய விஷயம் முடிஞ்சு போச்சு. உங்க அப்பா சாவுக்கு முத்தனனும் ஒரு காரணம்னு நினைச்சுக்கிட்டு உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காத. அன்னைக்கு அவரு மட்டும் சுதாரிக்காம இருந்திருந்தா நம்ம 2 பேருக்குமே இப்ப அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் நல்லவங்க தான், ஆனா எல்லா நேரத்திலையும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அவருக்கு இப்ப அவரோட பொண்ணு தான் உலகம். தன்னோட கடந்த கால தவறுகளை நினைச்சு அவர் வேதனைப்படாத நாளே இல்லை. பிரணவ் ஒன்றும் பேசாமல் அமைதியாக பரத் கூடவே நடந்து வந்தான். என்னப்பா பண்றீங்க 2 பேரும் என்று கேட்டபடி எதிரில் வந்தால் சுபா. அந்த புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற லேடிஸ் ரெஸ்ட் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய போகுதான், ஒரு 8 பார்த்துட்டு வரலாம்னு போய்கிட்டு இருக்கேன். டே பிரணவ், நீ என் கூட வா என்றபடி அவனை இழுத்து கொண்டு போனாள். அவளுக்கு சற்று தள்ளி நடந்து சென்ற பிரணவின் கையை பிடித்து தன்னருகில் இழுத்த சுபா, என்னடா ட்ரெஸ் இது, குதிரை ஓட்டுறவ மாதிரி, இரு இன்னைக்கே உனக்கு 2 சூட் எடுத்துடுறேன் என்றபடி நடந்து சென்றாள். அவர்கள் இருவரும் நடந்து செல்வதையே புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான் பரத். அவன் மனது முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. என்ன பரத் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க என்ற ரமாவின் குரல் கேட்டு திரும்பினான். ஒன்றும் இல்லை, பிரணவ் எங்க அப்பா அம்மா கூட நல்லா ஒட்டிக்கிட்டான், பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான். ரமாவும் பரத்தும் மெதுவாக நடந்து சென்றனர். ஆமா, அது என்ன, எந்த பொண்ணு உன்னை பார்த்தாலும் வேணாம்னு சொல்லிடுறாங்க, எனக்கு என்னவோ நீயே உன்னோட கல்யாணத்தை தவிர்க்கிற மாதிரி இருக்கு என்றால் சிரித்து கொண்டே. பரத் புன்னகையுடன், மிஸ்டர் முகுந்தராமன் ஏன் உங்களை காலேஜ் படிக்கிறப்ப அவாய்ட் பண்ணாரு என்றான். ரமா சற்று தடுமாறினாள். அது எப்படி உனக்கு தெரியும்? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். ரமா ஒன்றும் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து செல்ல, உடனே பரத் சப்தமாக, நான் சொல்லட்டுமா? ஏன்னா உங்க அழகுக்கும் தகுதிக்கும் நல்ல மாப்பிள்ளையா வருவாங்க. நீங்க ராணி மாதிரி வாழணும்னு தானே, அவரை கட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே என்றான். ரமா அதிர்ச்சியாக நின்றாள். மெதுவாக திரும்பி அவனுக்கு அருகில் வந்தாள். இங்க பாரு பரத், எனக்கு ஆரம்பத்திலிருந்தே நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சமீபத்தில் நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் இப்போ என்னோட புள்ள நல்ல இடத்துல இருக்கான். அதனால் ஒரு சுயநலத்தில் நான் அமைதியாக இருக்கேன். உனக்கு என்னோட வீட்டுக்காரரை பற்றி தெரிஞ்சிருக்கு, என்னை பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் உனக்கு என்னோட மகன் வயசுங்கிறதுனால என்னால் உன்னை தப்பாகவும் நினைக்க முடியல. உண்மையை சொல்லு, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட? ஏதாவது எதிர்பார்க்குறியா? பரத்தின் கண்களில் கண்ணீர் வலிய ஆரம்பித்தது. இல்லைங்க, நான் கொஞ்ச நாளில் இங்கேருந்து போயிடுவேன். நீங்களும் பிரணவும் எங்கள் அப்பாவையும் என்னோட சுபா குட்டியையும் நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் என்று ரமாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றான். அவன் போவதையே பார்த்து கொண்டு சிலை போல நின்றாள் ரமா. மறுநாள் சுந்தரம் ஹாஸ்பிட்டல் போர்டு ரூமிற்குள் அமர்ந்து கொண்டிருந்தான் பரத். அவனுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் மைத்ரேயியும் காயத்ரியும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு மேம் என்ற பரத்தை பார்த்து தோழமையுடன் புன்னகைத்தாள் மைத்ரேயி. பரத், எதனால் என்னோட பாஸ் கூட நீ பேச ஆசைப்பட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேம், நான் அன்னைக்கு சொன்ன எந்த விஷயத்தை பற்றியும் திரும்ப நம்மளால் நேரடியாக யார் கூடவும் பேசவோ இல்லை ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி காட்டவோ முடியாது. அடுத்த சந்திர கிரகணத்துக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதனால் நானே உங்கள் பாஸோட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணலாம்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் இந்த உடம்போட வாழ்நாள் இன்னும் சரியாக 5 மாதம்தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேற யார் மூலமாகவும் உங்களுக்கு விளக்கம் கிடைக்காது. அதை கேட்ட மைத்ரேயிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவள் செய்கையை நினைத்து அவளே நொந்து கொண்டாள். அருகில் இருந்த காயத்ரியின் கண்களும் கலங்கிவிட்டன. நோ டைம் ஃபார் எமோஷன்ஸ், இப்போ ஆக வேண்டியதை பார்க்கலாம். பரத், உன்னோட நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. ஆனால் இது கிட்டத்தட்ட 1 வே டிராஃபிக் மாதிரி. உள்ளே போயிட்டா வெளியே வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே மேம், உங்களை இதோட விட்டுடுவாங்களா சொல்லுங்க என்ற பரத்தின் கேள்விக்கு இல்லை, விடமாட்டார்கள் என்பதைப் போல தலையாட்டினாள் மைத்ரேயி. நான் இறந்த பிறகு ஏதோ ஒரு காரணம் சொல்லி என் குடும்பத்தை டார்கெட் செஞ்சா அவங்க பாவம் இல்லையா? உங்க எல்லாரோட லாப வெறிக்கு அப்பாவியான அவங்க பலியாகணுமா? மைத்ரேயி தொண்டையை செருமிக் கொண்டாள். மதியம் 2 மணிக்கு லைவ் மீட்டிங், ரெடியாயிரு பரத் என்றாள். சிறிது நேரத்தில் பரத்தும் காயத்ரியும் கேன்டீனிற்கு அருகில் நடந்து சென்றார்கள். அப்போது எதிரில் வந்த விஜிதா,
பரத்தை கண்டும் காணாமல் காயத்ரியிடம் மதியம் சாப்பாட்டுக்கு வெளியே போறேன், நீயும் வர்றியா என்றாள். பரத் உடனே சிரித்து கொண்டே, விஜி, ஐ எம் ஹியர், என்னை பார்க்கவே இல்லையா என்று கிண்டல் செய்து கொண்டே அவளுடைய முகத்தின் முன்பாக கையை டாட்டா காட்டுவதைப் போல ஆட்டினான். உடனே விஜிதா பரத்தை பார்த்து, ப்ளீஸ் கால் மீ விஜிதா என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். பரத் காயத்ரியிடம், ஏங்காயு அவ இப்படி நடந்துக்கிறா என்றான். அதற்கு காயத்ரி சிரித்து கொண்டே, உங்களை மறந்துட்டாலாம், அதான் இப்படி நடந்துக்கிறா என்றாள். அவர்கள் இருவரையும் விட்டு சிறிது தொலைவிற்கு வந்து ஒரு மூலையில் நின்று கொண்டு பரத்தையும் காயத்ரியையும் கண்களால் தேடிக்கொண்டிருந்தாள் விஜிதா. ச்சே, அங்கதான 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க, எப்படி மாயமா மறைஞ்சாங்க என்று தன்னையே கேட்டுக்கொண்டிருந்தவளிடம், விஜி, வெளியே போய் சாப்பிடலாமா என்று அவளுக்கு பின்புறமாக வந்து சத்தமாக ஒரே குரலில் சொன்னார்கள் காயத்ரியும் பரத்தும். சட்டென்று அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தவள் தன் குட்டு வெளிப்பட்டவுடன் ஓவென்று அழத் தொடங்கினாள். பரத் சிரித்து கொண்டே விஜிதாவின் கையை பிடித்து மென்மையாக தன் அருகில் இழுத்தான். விஜிமா, இங்க பாரு, நீ இப்பவும் ஸ்வீட் தான். என்னோட ரமாவை விட நீ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட். உனக்கு என் மேலே இருக்கிறது ஒரு பரிதாபத்தினால வந்த அன்பு, அவ்வளவுதான். எனக்காக யாரும் தியாகம் செய்ய வேணாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைதியாக வாழ்ந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். நீ செய்கிற எல்லா சேட்டையையும் நான் ரசிச்சிருக்கேன். உன்ன மாதிரியே ஒரு பெண் குழந்தை எனக்கு இல்லையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு. ஓரளவிற்கு சமாதானம் அடைந்த விஜிதா தன் கண்களை துடைத்து கொண்டே, ரமா ஆண்டிக்கு அவ்வளோ கோபம் வருமா? பார்த்தா அப்படி தெரியலையே என்றாள். ஐயையோ, நல்லா சொன்னப்போ, ராங்கிக்காரி. அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். இப்போ மட்டும் நான் தான் முகுந்தன்னு அவளுக்கு தெரிஞ்சது. இவ்வளோ நாள் ஏண்டா சொல்லலன்னு எங்கே கடிப்பானே தெரியாது. பாவம் என் புள்ள பிரணவ், எப்படித்தான் இத்தனை வருஷம் அவளை சமாளிச்சானோ. பரத் சொன்னதை கேட்டு விஜிதா வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். காயத்ரிக்கு புரிந்து விட்டது. ரமாவை விட்டு கொடுத்து விஜிதாவின் குழந்தை மனதை பரத் சமாதானப்படுத்துகிறான் என்பது அவளுக்கு நன்றாக புரிந்தது. ஆனா ரமா ஆண்டியை பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி தெரியலையே. அது இப்ப புருஷன் காணாம போயிட்டான்னு ஒரு வருத்தத்துல இருக்கா. ஒரு பொம்பளை தனியா நின்று யாருடைய துணையும் இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு அழகான இளம் பெண், அதுவும் புருஷன் பக்கத்துல இல்லைன்னா திடீர்னு நிறைய பேர் அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க முயற்சி பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு சாகுற வரைக்கும் இந்த கேடுகட்ட சமுதாயத்துல போராட வேண்டியிருக்கு. எல்லா விஷயத்திலையும் எந்த துணையும் இல்லாம தனியா போராடி அவளோட மனசும் உடம்பும் இறுகி போயிடுச்சு. இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே பரத்தின் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. மிச்சம் இருக்கிற என்னோட கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க நான் விரும்பல. மனசளவுலையும் நான் அதுக்கு தயாரா இல்லை என்றான். விஜிதாவிற்கு இப்போது அவளுடைய துக்கம் சுத்தமாக மறந்தே போய்விட்டது. பரத்தை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தாள். அப்போது காயத்ரிக்கு மைத்ரேயிடமிருந்து அழைப்பு வந்தது. காயு, இட்ஸ் டைம். பரத்து நீயும் உடனே போர்ட் ரூமுக்கு வாங்க என்றாள்.